வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் கூட. இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தாங்க. நல்ல ஒரு டார்க் ரோஸ் கலர் அண்டு எல்லோ கலர் காம்பினேஷன் செக்குடு டைப்பில் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். பேஸ் பாருங்கள், ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். இது வந்து என்ன பர்பஸ்க்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா, நல்ல ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் 2 டிஃபன் பாக்ஸ் வைக்கிற மாதிரி, ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கொண்டுட்டு போகிற மாதிரி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இந்த சைஸில் எனக்கு போட்டு கொடுங்க, இவ்வளோ லென்த்து, இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ வித்து, எனக்கு இதில் இந்த மாதிரி இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதே மாதிரி இந்த குடைகளை வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நாட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக சைனிங்காக இருக்குன்னு. வயரும் நான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வயர் வேணும் உங்களுக்கு அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கூடைகளோ வயர் மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லுவேன். இந்த கூடைகளுக்கு வந்து நான் வந்து ஏணிப்படி முடிச்சு தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஹேண்டில் வந்து நல்லா சைடாக சொருகிருங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய திங்ஸ் வச்சு நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறோம். அதனால் ஹேண்டில் வந்து ஈஸியாக உருவிட்டு வராமல் இருக்கணும். அப்படின்றதுனால சைடாக நீங்கள் வந்து எவ்வளோ வயர் இன்னர் வயர் வச்சுருந்தாலும் நீங்கள் நீட்டாக சொருகிருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கூடையோட கிரிப்னஸ், ஸ்ட்ராங் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு ஸ்கொயர் டைப்பு. நீங்கள் வந்து இது கோயிலுக்கு கொண்டுட்டு போகலாம், நீங்கள் வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 7 அடியில் 15 வயர் கட் பண்ணிக்கணும். ரோஸில் வந்து 10, எல்லோவில் வந்து 5 வயர் கட் பண்ணிக்கோங்க. பேஸும் அதே மாதிரி தான், ஸ்கொயர் டைப்பு. 15 லைன் நீங்கள் வந்து பேஸும் போட்டுக்கணும். ஹைட் வந்து 5 லைனாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரோஸில் 5, எல்லோவில் 5, ரோஸில் 5, எல்லோவில் 5ன்னு 20 லைன் போட்டுக்கணும். ஒரு லைன் வந்து உள்ள மடக்கி இந்த மாதிரி சொருகிக்கோங்க. 7 அடி எடுத்துக்கிட்டிங்கனாலே இது இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதில் வந்து அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னர் வேர் வந்து 4 வேர் வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. ஏன்னா அதில் திங்ஸ் எல்லாம் வச்சா நம்மளுக்கு கொட்டும், நம்ம சாப்பாடெலாம் கொண்டுட்டு போகிறோம்னு நினச்சிங்கன்னா வாஷ் பண்ணணும்ல, அதனால் நீங்கள் குச்சி மட்டும் சொருகிட்டு இந்த மாதிரி குமிழ் வச்சு நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே கூடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கூடைக்கு 2 ஹேண்டில் போட்டால் தான் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து 2 ஹேண்டில் நான் வந்து இந்த கூடைக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த கூடைகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.